45th கொஷின் ஒரு டைரக்டான கொஷின். ஸோ நமக்கு வந்து m கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து m dx plus n dy ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. இதுல m ஓட வேல்யூ என்னதுன்னா y cube plus alpha x y power 4 minus 5x plus cos 2y. ஓகே, அண்ட் n ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 3xy square plus 20x square y cubed plus beta x to sin 2y. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோ m with respect to y, sorry, dou m dou y or m with respect to y, n with respect to x, that is dou n dou x, both will be equal. ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே மேத் பிரப். நான் உங்கள் டிகே, a mathematics student at IIT Madras. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து m with respect to y, dou m dou y கால்குலேட் பண்றேன். that is 3y square plus 4 alpha x y cube minus 2 times of sin 2y. ஓகே, ஸோ இப்போ நான் n with respect to x கால்குலேட் பண்றேன். that is 3y square plus 40x y cube plus beta sin 2y. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கணும். கம்பேர் பண்ணும்போது எனக்கு 4 alpha is equal to 40, which implies alpha equal to 10 and beta ஓட வேல்யூ -2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. So alpha plus beta is equal to 10 minus 2, which is equal to 8. So the right answer is 8. Thank you so much for watching this video. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் பிரப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். until then it's me DK.